என்னப்பனே கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வேலும் மயிலும் துணை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா. நான் இன்னைக்கு முருகப்பெருமானோட அறுபடை வீட்டை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஒவ்வொரு படையோட சிறப்பு என்னன்னு சொல்கிறேன். முருகன் அப்படின்னு சொன்னாலே அழகன் அப்படின்னு பொருள். சிவபெருமானோட மூன்றாவது கண்ணான நெற்றிக்கடலிருந்து வந்த 6 நெருப்பு பொறைகள் சரவண பொய்கை ஆற்றில் போய் விழுந்தது. அதிலிருந்து 6 குழந்தைகள் உருவான. அந்த 6 பேரையும் கார்த்திகை பெண்கள் வளர்த்தா. அப்போ சிவபெருமான் பார்வதி தேவிட்டக்க, உன்னோட குழந்தைகள் சரவண பொய்கையில் வளர்றா, போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பார்வதி தேவி 6 குழந்தைகளையும் ஒன்றாக சேர்த்து அணைச்சிக்கிற. அப்போ என்ன ஆகுது, 6 முகத்தோடையும் ஒரே உடம்போடையும் முருகன் உருவானார். தமிழ் கடவுள் முருகனுக்கும் 6 என்ற சொல்லுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சரவண பவ அக்ஷரம் 6, கார்த்திகை பெண்கள் 6 பேர், அவருக்கு அறுபடை வீடு. அறுபடை வீடு என்ன? அறுபடை வீடு 1 திருப்பரங்குன்றம், 2வது திருச்செந்தூர், 3வது பழனி, 4வது சுவாமிமலை, 5 திருத்தணி, 6 பழமுதிர்ச்சோலை. இந்த 6 க்ஷேத்திரமும் முருகப்பெருமானோட அறுபடை வீடு. இது மட்டும் இல்லை, முருகன் கோவில் இல்லாத நாடுகள் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்கிறேன். ஒவ்வொரு படை வீட்டிற்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது. திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு முதல் வீடு திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் மதுரையிலிருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. புராண காலத்தில் இது ஒரு சிவன் கோவிலாக தான் இருந்திருக்கு. முருகப்பெருமானுக்கு சேயோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. சேயோன் அப்படின்னாக்க குறிஞ்சி நிலத்தின் தலைவன், சிவந்த நிறமுடையவன். முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர குறிக்கும் சொல் சேயோன். அதை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தொல்காப்பியர் முருகனை சேயோன் அப்படின்னு சொல்லியிருக்கார். முருகன் சூரபத்மனை திருச்செந்தூரில் வதம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்திரன் என்ன பண்ணினார், தன்னோட பொண்ணு தெய்வானைய முருகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் எந்த இடம்? திருப்பரங்குன்றம். அதனால தான் இங்கே முருகன் கல்யாண கோலத்தில் இருக்கார். எல்லா கோவில்கள்லையும் முருகன் நின்றுட்டு இருப்பார், ஆனால் திருப்பரங்குன்றத்தில் முருகன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரோட கல்யாணத்துக்கு 30 முக்கோடி தேவர்களும் தெய்வங்களும் சூழ இங்கே கல்யாணம் நடந்தது. அது அங்கே இருக்கிற மூலஸ்தானத்தில் அத்தனை பேருடைய திருவுருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. சிவன் யாரு? பரம்பொருள். அவரே குன்றாக இருந்திருக்கார். மரியாதைக்குரிய திருவை சேர்த்து இந்த இடத்துக்கு திருப்பரங்குன்றம், முன்னாடி பரங்குன்றம் தான், அதுக்கப்புறமா மரியாதையால் சொல்கிறதுனால திருப்பரங்குன்றம் அப்படின்னு அழைக்க தொடங்கியிருக்காவெல்லாம். பாண்டியர் காலத்தில் இது ஒரு குடை கோயிலாக தான் இருந்திருக்கு. பாண்டியர்கள் எப்போ? 760 கிபி, கிருஷ்ண பிறப்பதற்கு முன்பு 765லேருந்து 815 வரை அவள் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் சடையப்பவர்மன் ஆட்சி காலம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் 1505 வீரப்ப நாயக்கர் இந்த கோவிலுக்கு ராஜகோபுரமும் கோயில் சுற்றி முதல் சுவரும் எடுத்திருக்கார். இதை பற்றின செப்பேடு இன்றளவும் சென்னையில் இதையும் இருக்குது, லண்டன் பொருட்காட்சியிலையும் அங்கேயும் இருக்குது. இந்த செப்பேடுகள் பிரிட்டிஷ் காலத்தில் நடந்தது, அதை தொட்டு அங்கேயும் இருக்குது. இந்த மலையை நம்ம வடக்குலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கைலாயமாக தெரியும். கிழக்கு திசையிலேருந்து பார்த்தாக்கா சாதாரண பாறைகள் தெரியும். தெற்குலேருந்து பார்த்தாக்கா ஒரு யானை படுத்துன்னு இருக்க மாதிரி இருக்குமா. மேற்குலேருந்து பார்த்தாக்கா அப்படியே அது சிவலிங்கமாக தெரியுமா நமக்கு. இது ஒரு அதிசயம் தானே. ஒரு முறை கைலாயத்தில் சிவன் பார்வதி தேவிக்கு ஓம் மந்திரத்தோட பிரணவ உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தேவியோட மடியில் குழந்தையாக இருந்த முருகப்பெருமான் அதை கேட்டுண்டு அதோட அர்த்தம் என்னங்கிறதையும் புரிஞ்சுன்னுட்டார்.
முருகப்பெருமான் அதை கேட்டுன்றதுனால ஆக்சுவலாக ஒரு குருவோட மூலமாக தான் உபதேசம் வாங்கிக்கணும். முருகன் அப்பா அம்மாவுக்கு சொன்னதை கேட்டார், அது ரொம்ப பாவமாயிடுது. அதை தொட்டு முருகன் என்ன பண்ணினார், நேராக திருப்பரங்குன்றம் வந்தார். சிவனை நினச்சி தவம் இருந்தார். சிவன் முருகனுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறமா சிவன் ஆதி சொக்கநாதரா சுப்பிரமணியர் கோவிலுக்கு எடுத்த மாதிரியே கோவில் கொண்டு விட்டார். இங்கே முருகப்பெருமானுக்கு என்னங்கிறல 4 வாகனம் இருக்குது. ஆடு, மயில், யானை, சேவல்னு 4 வாகனங்கள் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப தனி சிறப்பு வந்தது. எல்லா இடத்துலையும் 1 வாகனம் இருக்கும், 2 வாகனம் இருக்கும். முருகன் இங்கே திருப்பரங்குன்றத்தில் மட்டும் 4 வாகனம் இருக்குது. அசுரர்களை எதிர்த்து 3 இடத்துல போர் புரிஞ்சிருக்கார். கடலில் போர் புரிஞ்சார், அது தான் தெரியும் எல்லாருக்கும், திருச்செந்தூர். நிலத்திலேயே நடந்தது, அது திருப்பரங்குன்றம். விண்ணில் நடந்தது திருப்பேரூரில். மாயை அடக்கிய இடம் திருச்செந்தூர், கண்மம் அடங்கிய இடம் திருப்பரங்குன்றம், ஆணவம் அடங்கிய இடம் திருப்பேரூர். 6 படை வீடுள்ள முதல் தலமான இந்த தலத்தை நக்கீரர், அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், இன்னும் பல பேர் அதை அவரோட புகழை பாடி பரப்பி இருக்கா. சிவன் சத்தியகிரீஸ்வரர், பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கை, கார்த்திகைனையே துர்க்கை, இவெல்லாம் மூலஸ்தானத்தை ஒட்டிய ஒரே குடைவரை கோவிலில் அருள் பாலிக்கிறார். இன்னும் நிறைய இருக்குது. அடுத்த வாரமும் தொடரும். அதான் அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.